மாமு ஒரு சூப்பர் கரண்ட் பார்த்தேன்டா. கரண்டா? ஓ வீட்லயா? அங்க ஒரு கிளை பல்பு தானே பார்த்தேன். நீ பார்த்தது கிழ பல்பு, நான் பார்த்தது கரண்ட். செம்ம அழகு. காலையில ஷாக் அடிச்சிச்சா. ஏண்டா இப்படி பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா குவைத் எப்ப போறது? ஐயா சட்டு புட்டுன்னு என்னை குவைத்து கூட்டி போடா, இல்லைன்னா எங்க ஆத்தால என் தங்கச்சியும் சேர்ந்து சோத்துல விஷத்தை போட்டு கொண்டு விடுவாளுப்பா. அண்ணன் வந்ததும் போயிடலாம் மாமு. கூல் டவுன். குவைத்துங்கிறது எங்க பாருக்கு? அது குவைத்துல தான்டா இருக்கு என் வெண்ணெய். ஆடா தமிழ் இருக்கும்போது கவலை இல்ல. ஆறுமுகம் உனக்கு தெரியுமா? அண்ணா 5 டீ போடு. டேய் 3 பேருக்கு இதுக்கு 5 டீ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்ன தமிழ் எப்படி இருக்க? டீ சாப்பிடுறியா? சொல்லியாச்சு. வடை போண்டா எடுத்துக்கோ. தம்மு வாங்கிக்கோ. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ்மா. மனசு போல வாங்கி கொடுக்கறாப்ல. ஏண்டா டேய் ஓசில ஒண்ணுக்கா இருந்தாலும் விட மாட்டீங்களா? குடிச்சு தீத்துறது. யார பார்த்து உன் வாயில என்னடா வருது? குடிமாமு. ஏய் யாச்ச வச்சிட்ட நீ. என்னடா அடிச்சு தூக்கிடுவானே. ஆமா. என்னடா பாத்து டேய் பாத்து என்ன கேக்குறீங்க? மூர்த்தி ஆமா சார். பூச்சி உட்காரு. டேய் நீ சொல்றதுக்காக விடுறோம்ப்பா. அத உட்கார்ந்தாங்க. மோகர கட்டி வா அப்படி. பேச்சு புடியும் பிச்சு. நீ வேலைக்கு போய்ப்பா. எதுக்கு வீணா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எதுக்குடா தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டு வாங்கிடுறா? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான்டா வருவாங்க. யாரு இந்த ஆமைய வவாலுமா? ஏண்டாடா ஏண்டா? என்ன ஏண்டா போண்டான்னு போட்டானே. டேய் பிரச்சனைன்னு நான் நீ கூப்பிட்டா உதவிக்கு எவனும் வரமாட்டான். ஆனா அந்த ஆமை ஒவ்வால விசில் அடிச்சு கூப்பிட்டா குப்பத்துல இருந்து ஒரு குயில் வரும் தெரியுமா? குயில் வருதோ இல்லையோ இப்ப குருவி வந்திருக்கு. என்னடா சொல்ற? உன்னை விரட்டி விரட்டி லவ் பண்றாளே அந்த பக்கி பத்மா வந்திருக்கு. தமிழ் என்ன? நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதோ அந்த செவத்து ஓரமா போய் பேசு. இல்ல உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பண்ண சொல்ற? போய் பேசி தள்ளி விடு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். இதே ஏரியால தானே இருக்கும், பாத்திருப்பீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு நான் என்னங்க பண்றது? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா எந்த அர்த்தத்துல? நான் உங்களை லவ் பண்றேன். அடடா லவ் கிவ்லாம் தப்புங்க. சீரியஸா லவ் பண்றேன். எது சீரியஸா லவ் பண்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நியாயமான விஷயம் தான். கொஞ்சம் அப்படி வரீங்களா? சாமி ஒரு தாலியை கொண்டாங்க. எதுக்குங்க தாலி? நீங்க லவ் பண்றது கல்யாணம் பண்றதுக்காக சொன்னீங்கல்ல, ரொம்ப டச் பண்ணிட்டீங்க என் ஹார்ட்டை. அதான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னா வீட்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்க வேணாமா? லவ் பண்றதுக்கு மட்டும் அப்பா அம்மா கிட்ட கேட்டா பண்ணீங்க. குட் பாயிண்ட். கல்யாணம் பண்ணா தாலி எல்லாம் வெளியில தெரியும். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்க எதுக்கு தாலியெல்லாம் வெளியில காட்டுறீங்க? சின்ன தம்பி பட்ல வந்து குஷ்பு மாதிரி தாலியை மறைச்சு வச்சுக்கோங்க, இல்ல மடிச்சு ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏய் சும்மா டீ கடையில தம் அடிச்சிருந்தா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இவ தாலியை பார்த்துன்னு வேறுக்குதோ? எனக்கு இது முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. மகள முட்டாள் கட்டால்னா பொண்ணு கூட பார்க்காம முகரை பேத்துறேன். உன்னை லவ் பண்ணதுக்கு அந்த பூசாரியா லவ் பண்ணிருக்கலாம். ஆளு பாரு. பண்ண வேண்டியதானே? ஜோடி ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மணிய தெரியும் எங்களுக்கு. என்ன லுக் விடுற? ஹோட்டலுக்கு சினிமாவும் பைக்ல பேஸ் போட்டு சுத்துவீங்க, தேவையில்ல கைட்டு விட்டுடுவீங்க. இதுக்கு பேர் லவ் இல்லடி, ஜவ்வு. தமிழ் சூப்பர். டேய் லைன்ல வாடா. அம்மா டேய் கால் எங்கடா வருது? வெட்டி பிடி வெட்டி காலையா? நீ தள்ளி நில்லையா? திரும்ப. ஏ மாமு வேர்வேல ஓடும் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? மைக் டைசன் மாதிரி இருக்குமே. தார் ரோட்ல தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. ஏய் திரும்படா. வேலையே செய்யல, இதுல வேற வேற. டேய் என்னப்பா? டேய் 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 வரச்சில நிக்கிற கண்ணு தெரியலையா? என்னடா குறுக்க வந்து படுக்குற? ஏய் என்னடா? டேய் ஏய் என்னடா? நீங்க பண்ணுங்க. ஏய் அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், அவனை சொல்லி விடா. இங்க பாரு வேறல நின்னா காடிச்சு தின்னு விட்டாரியா? ஈச்சிடுவேன். விட்றா. ஏன்டா இப்படி ஆவுன்னா சண்டை போட்டுட்டு இருக்க? நானா சண்டை போடுறேன்? அவன் தான் தேவையில்லாம குறுக்க பூந்து வம்பளுக்குறான். நீ அவனுக்கு பயந்துட்டு என்ன தள்ளிட்டு வர்ற? பயப்படலடா. நம்ம அவன் மேல கை வச்சோன்னா 50 பேர் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். முடியுமா? நம்மளால முடியுமா? நாம 1 மணி நேரம் லேட்டா போனாலே நம்ம வீட்டுல அம்மா தேடுவாங்க. அவன் 10 நாள் காணாம போனா கூட யாரும் அவனை தேட மாட்டாங்க. தெரியுமா உனக்கு? ராஜீவ் காந்தி செத்தப்போ நீயும் நான் என்னடா பண்ணோம்? யாருக்கு தெரியும்? இன்னமா நான் இருக்கு. நம்ம 2 பேரும் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? பஸ் மேல கல்லு தூக்கி எறிஞ்சிருப்பான், தீ வச்சிருப்பான், போறவர்களை சீண்டிருப்பான். அவனும் நம்மள ஒன்னாடா. அப்ப அடிச்சா அடிய வாங்கிட்டு பேசாம வர சொல்ற? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்றேன்டா. தூரமாவா? அதுக்கு பேசாம ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட வேண்டியதானே? எதுக்கு ஜிம்முக்கு வரணும்? ஆமா ஜிம்முக்கு வருது சண்டை போடுறதுக்கு இல்ல, லைஃப்ல அவங்க உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கதான். புரியுதா? அப்ப லைஃப் லாங்க அடி வாங்கிட்டு உடம்ப கண்ணாடிலே பாத்துக்கிறதுக்கு சொல்ற? லூசு எதா கிறுக்குன்னு அதானே பார்த்தேன். பேச்சுடா பேச்சு. உலகத்திலேயே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதாயா? ஏய் இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ் பேக்கே இருக்கு தெரியுமா உனக்கு? ஓஹோ வந்து சொல்றேன். ஊத்திக்கின்னு கடிச்சுக்கலாம்
கடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம். வந்துட்டான் பன்னிக்குட்டிக்கு பாவாடை கட்டின மாதிரி. ஏல மூர்த்தி, அம்மா அது என்னடா கழுத்துல பிளாஸ்க்? அதுல என்ன இருக்கு? டீமா டீ. யாருக்கு? இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும். ஆ? டயர்டாகிறப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறக்காக. அது சரி. படுத்துக்கிட்டு தூங்குமா நாய், நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். காரியம் இல்லாம கடத்தருக்கு போய் டீ வாங்கிட்டு வருவான் அந்த கருவாப்பைய. செல்வி, டேய் பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. பேர சொல்லி கூப்பிடுறியா? யாரா பெரியவங்க? ஒரு நாள் உனக்கு முன்னால பேசுறா இல்ல. பேசுறா பேசு. என்னடா இங்க சண்டை? பாருங்கம்மா, எப்ப பார்த்தாலும். சரி விடு. ஆ. டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா, உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? ஆ. இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ, இதானே போட தெரியும்? ஆ. பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க. அதென்ன டீ? அதாம்மா, அதான். கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவருக்க இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. ஏய், இந்த குவைத்தெல்லாம் போறதை விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ணு. வீட்டுக்கு ஒரு வருமானமாச்சும் வரும். சரி, இதுல கொஞ்சம் ஊத்தேன். நான் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது. இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா குடுற கொஞ்சம். செல்வி, வில்லங்கமான விஷயத்தெல்லாம் தலையிடுற. மரியாதையா ரவையப்பட. பிள்ளையாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும். புல்லட்டு. டேய், இந்த கம்பம் கலைச்செல்வி நினைச்சா எந்த மாதிரி டீயும் போட வேண்டாம். ஆமா, பெரிய சூளமங்கல ராஜலட்சுமி நல்ல பாட்டு கச்சேரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. டேய் போடா. கம்பம், குமுளி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது. போ. டேய், 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 டேய். கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்டுப்பா. எவன் சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்டா மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சரிட்டா. ம். என்னத்த ஏய் மாமு, ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான், இன்னைக்கு ஒரு நாளே கண்டுக்கிறாராம். ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும். ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நெஞ்சில மிச்சமா இருக்கு. நெஞ்சிலியா? என்னடா அங்க சத்தம்? டேய் 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 டேய், பசங்களாம் மேல எங்கடா வந்தீங்க? டியூஷன் படிக்க. நாங்க ஒண்ணு இங்க யாருக்கும் டியூஷன் நடத்தலடா. கீழ்வீட்டு அக்கா சொல்லி தராங்க. பசங்களா, வெட்டி பையகிட்ட என்ன பேச்சு? போய் உட்காருங்க. வெட்டி பழுகளா? டா, உன் மனசுல என்ன பெரிய டீச்சர் நினைப்பா? ஆமா, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உன்ன மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. எது ஓசில ஓபி அடிக்கிறனா? யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரிக்கூற பரம்பரை. மழை பெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓ 2 2 ஈ 2 8 மூவி 2 36 வாய்ப்பாடு நடத்துறதுக்கு ஒண்ணு நாங்க வாடகை போடுறோம். ரெண்டாவது இப்ப தப்பா சொல்றீங்க. டேய், நான் ஒண்ணும் தப்பா சொல்லடா. இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நான் சொல்றது? இல்ல இல்லையா? டேய், 1000 ரூபாய் கூட பெறாது நம்ம வீட்டுக்கு. இவங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்களே. டியூஷன் தானே, எடுத்துட்டு போட்டோம். டேய், நீ எப்படா அப்படி மாறுன? இப்பதான். இப்பதானா? ம் ஆ? ம் ஆ? ம் ஆ? சும்மாரா சொம்ப. சொம்பையா? டேய், என்னடா நடக்குது இந்த வீட்ல? பீர் சாப்பிடுறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிகர பார்த்தவன பிச்சுக்கிட்டு போயிருச்சு. சரி சரி. என்ன கைய? ஏன் சட்டிலே கைய வச்சிட்டியா நீ? இந்த பார், இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே. ரைட்டா? மானங்கட்ட மூர்த்தி. ஓகே. ஆஹா, செட்டு செத்துட்டா ஐயப்பா. கண்ணா, நீயும் நானுமா கண்ணா? டேய் டேய் டேய், அசிங்கப்படுத்தாதடா. இறங்குடா கீழே. நெவர். அடச்சி, ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ கொடுக்குற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு. நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி, இவ பாசத்துல நெஞ்ச நக்கறா. இவனை கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய் ஷட்டப்டா. ஏய், அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதையா கீழ இறங்க வந்துரு. ஏய் செல்வி, இது 2 நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல பல தரம் சொல்லிட்டேன். என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அடிவெட்டு சாவ. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க. அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கும். அவனை விடுங்க. டேய், விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்திய பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறனால தான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலையும் ஓவரா பேச்சுக்கு இருந்த பாட்டில் எடுத்து மண்டி. இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த ஏ அன்பு தங்கச்சி. அண்ணி, ஆத்தி இது இருக்கு. குறி தவறாம. சாவுடா. சபாஷ்.
கை கொடுங்க. நல்ல எய்ம். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏ கண்மணி ஏது டேய், கருவாயா நிறுத்துறா. ஏ மச்சான், ம். அந்த பக்கத்து வீட்டு கரண்ட் ஒண்ணு ஓவரா சுட்டு விடுது. எப்படி அது? ஆமா மாமு, கரண்ட்டுக்கு பயங்கர ஜுரம். ஜுரமா? ம். ஜுரம்னா ஜின்னு வாங்கி கொடுப்பா. டேய் மூதேவி, ஜின்னு வாங்கி குடிச்சா ஜுரம் போயிருமா? நோவால்ஜின், அனாசின், மெட்டாசின் சொன்னப்பா. பெரிய மேதாவி மாதிரி பேசுற நினைப்பு. மூடுறா. அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான். இது லவ் ஜுரம். ஏன்டா மச்சான், அந்த பொண்ணு ஒன்ன ஜூட்டு வரத நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? ஏய் மாமு, தூரத்துல இருந்து பாக்கும்போதே கால் பின்னுது, கை உதறுது, கண்ணு உருளுது. அட கிட்ட போனா அனல் அள்ளுதுல. ஹை வோல்டேஜா? அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. பிஞ்சிடும். கோச்சுக்கிறாரா? நான் என்ன சொல்றேன்னா, இமிடியேட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே? டேய், மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக 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 வச்சு கடைசியில் தானே காக்கணும். இங்க பாருடா, பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊத்தி சூட்டை தணிச்சிடணும். இல்லைன்னா சைட்ல டாக்டர் எவனாச்சும் உள்ள வந்து ஊசியை போட்டு போயிருவாங்க. ஆஹா மாமா வரட்டா? டேய், மேட்ரு அப்படியே திருப்பி விடுற பத்தியா? ஏய், அசத்திட்டு வந்துரு. வாங்கடா ரெட்டப்பறவைகளா. நாம 4 பேர் வர்றோம், நம்ம பார்த்து 2 பேர்னு சொல்றோம். அத கணக்குல வீக்கு மச்சான். இந்த லட்சணத்துல குவைத்துக்கு போய் என்னடா செய்ய போறோம்? ஒட்டகத்துக்கு குண்டிகள் வச்சா ஒட்டகத்துக்கு மட்டும் இல்ல மாப்பிள்ளை. அடிங்க. நீ அவனடி, அவன் ஒண்ணு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்காரன் அடிப்போம். இந்த கடையில உள்ள பாட்டில் இது டப்புனு வரைக்கும்டா. இந்த கலர் பாட்டில் எடு, பாட்டில உடைச்சு கையை கீறு. டேய், ரத்தம் வரும்டா. அப்படியே ரத்தத்தை குடிங்க. டேய், அமெரிக்காவுல பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா. ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ஜாக்கெட் அடிக்கிறான்டா. உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறான்டா. நீ மட்டும் ஏன்டா சும்மா இருக்கீங்க? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே, நான் என்ன சொல்றேன்? அவனடி, அவன் ஒண்ணு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா, ஏன் இப்படி கேசட்ட திருப்பி போடுற? யாரா நீ? என் பேரு ஏழுமலை, எங்க அப்பா பேரு அண்ணாமலை, எங்க அம்மா பேரு உண்ணாமலை, என் ஊர் உடுமலை, நான் இருக்கிறது முதுமலை, நான் குடிச்சது கொல்லிமலை, காய்ச்சிறது விராலிமலை, இப்ப நான் போக போறது மருதமலைடா. மலை 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 மலை. அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா, இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே சொல்றது செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா, எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடிநீர் தாருங்கள். யோ, காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமில்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய், தந்தை, என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோகிராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பீ சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில எடுத்துட்டு பெருசு, அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா, ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா, எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிங்களா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா. வெங்காயம் தம்பி, ஒரு சிகரெட் கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சீட்டு கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா, எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையிலை சுருட்டு ஒன்று தாருங்கள். கோல்ஃப்லா கிங்கன் கேளியா? ஏண்டா, எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா, டீ, சிகரெட். இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அம்மா, அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? பக்கி, என்ன சோம்பேறி? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மாவு உடைஞ்சுக்கிட்டு இருப்ப? நீ போற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் தான் அரிசி சூடு போட்டு. டேய் கருப்பு, அதிரசத்துக்கு மாவு பேசுறதுல நம்ம ஜெயந்தி அடிக்க வேற ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாமா, கொட்டை எழுத்துல வெளியில போர்டு போட்டிருக்கே. என் நண்டு, இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ, இல்லன்னா புருஷன் தூக்கி போட்டு மதிக்க போறான். எல்லாம் கத்துக்குவா. அடுத்து நம்ம தெருவுல யாரு கல்யாணம்? ஏன் நம்ம தமிழுக்கே செஞ்சுட்டா போகுது.
நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பார்த்துட்டா போச்சு. பார்க்கத்தான் வேணும். சும்மா ஒன்றும் இல்லை. 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு அம்பாசடர் காரு. அம்பாசடர் அதைத்தேன் சொன்னேன். இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு வெள்ளை வெள்ளக்காரியத்தையும் கட்டி வைப்போம். இங்கே லோக்கல்ல இருக்கிற நொள்ளக்காரி கொள்ளக்காரி எல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட தான் குவைத்தில் இருக்காரு. அவர் சுமாரான ஒரு கம்பம் கிளைச்சிலிய கட்டிக்கல. அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில் ஒரு மீனாட்சி கிடைக்காமையா போயிரும். டேய் கருப்பு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படை பக்கம் வருவ, உன் வாயில கொல்லிக்கட்டையை வச்சு இழுக்கல, என் பேர் கம்பம் கலை செல்வி. என்ன வேணும்? சாமி என்ன சொல்றாரு? ஆமா சாமி, கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நீங்க பிறக்கும் போதே வயலின் அட்டாச் பண்ணி பிறந்ததாக உங்களை பத்தி புகழ்ந்து நீங்களே ஒரு பேட்டி கொடுத்தீங்களே, அன்னைக்கு முடிவு பண்ணோம். உங்க வயலின்ல ஒரு பீஸ் வாசிட்டீங்கன்னா பெய்யாத ஊர்ல கூட பெய்யுமா? ஆமா, காஞ்ச பூமி கூட கதிரா கொட்டுமாமே. உங்களுக்கு தெரியுது, இந்த சபாக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள விடுங்க, உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக எங்க குப்பத்து ஜனங்க எல்லாம் அங்க குளிக்காம காத்துக்கிட்டு இருக்காங்க. அடடா, நீங்க எல்லாம் குப்பத்துல பூத்த குண்டு மலையேடு. உங்களுடைய பாராட்டு எனக்கு பெரிய அவார்டு. வாங்க போலாம். வாசிக்கிறவர் வர்றாரு பாருங்க. தள்ளு தள்ளு தள்ளு. வணக்கம் வணக்கம். இருக்கட்டும். வணக்கம் வணக்கம். என்னப்பா இது? ஒரு வாரமா குழாயில தண்ணி வரல, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். நீங்க தான் தயவு பண்ணணும். அபிஷ்டோ, குழாயில தண்ணி வரலன்னா மதுரை கார்பரேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீ வாசிச்சேன்னா வானத்துல இருந்து மழை தண்ணியா கொட்டும்னு சொல்லிருக்க. கேவலம் அந்த பைப்புல வராதா? வாசியா. இந்த மாதிரி பகவத்தல ரெடி. அடரா மேலடா. அடரா.